ஸ்ரீராம ஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. கதவிருக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் மார்கழி ஃபெஸ்ட், மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த வருஷத்துடைய மார்கழி உற்சவமில் மனத்திற்கினியான் அப்படின்ற தீமை பேஸ் பண்ணி பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பற்றி நிறைய விஷயங்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி ஸ்பெஷல் எபிசோட். ஏன்னா ஆழ்வார்கள் 12 பேரும் அந்த ராமனை எத்தனையோ விதமாக அனுபவிச்சிருக்கா. அதுவும் குறிப்பாக எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தியாக அவதாரம் பண்ண அந்த அயோத்தியாவில் சேவை சாதிக்கிற ராமனை பல விதமாக அனுபவிச்சிருக்கா. அதனால் நம்ம இன்றைக்கி ஆழ்வார்கள் அனுபவித்த அந்த அயோத்தியா ராமனுடைய பாசுரங்களை பற்றி தான் கேட்க போகிறோம். பாசுரம் சேவிச்சுட்டு அதுக்கான விளக்கங்களும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கா ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்கள். ரொம்ப நாள் கழித்து நம்ம அவளுடைய குரல்களில் இன்றைக்கி ஸ்பீச் கேட்க போகிறோம். ஆழ்வார்களும் அயோத்தியும் நம்ம எல்லாரும் அவளோட சேர்ந்து இப்போ அதை அனுபவிக்கலாம். ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே கோபால மகாதேசிகாய நமக. நாம் கடந்த சில மாதங்களாக அரங்கனும் ஆழ்வார்களும் அப்படின்ற வைபவங்களை பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி கதவிருக்ஷா நேயர்களுக்கு ஆழ்வார்களும் அயோத்தியும் அப்படின்ற ஒரு தலைப்பில் சில விஷயங்கள் கலந்து திணிக்கலாம், அனுபவிக்கலாம் அப்படின்ட்டு அதனுடைய முயற்சி இப்போ சொல்லுவோம். ராமபிரான் அவதாரம் பண்ணினாச்சு அயோத்தியை பற்றி ஆழ்வார்கள் எப்படி அனுபவிச்சா. இப்போ உலகமே அயோத்தியை கொண்டாடி எதிர்பார்த்துட்டுருக்கிற இந்த காலத்தில் நாம்ளும் அதை கொஞ்சம் அனுபவித்து ஆசை போடலாம். அதுக்கு முன்ன ஆழ்வார்களுக்கு ஒரு நன்றி சொல்கிற மாதிரி நாம் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களுடைய தனியனை சேவிப்போம். தனியனை சேவிச்சுட்டு வேதத்துக்கு எது ஓம்ன்ற எழுத்து பிரணவம் முதல் எழுத்தோ அதே மாதிரி பெரியாழ்வார் பண்ணின திருப்பல்லாண்டு பிரபந்தத்தினுடைய முதல் பிரதானமான இது. அந்த திருப்பல்லாண்டும் அனுபவித்து அப்புறம் ஆழ்வார்களை அயோத்தியை எப்படி அனுபவிச்சா அப்படின்றத பார்ப்போம். பொது தனியனான ஆழ்வார்களுக்கு ஆச்சாரியர்களுக்கும் அஞ்சலியான தனியனை சேவிப்போம். ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீசைலேஷதயா பாத்திரம் தீபக்யாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சார்யபத்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोकतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यतेप नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. बोधं सरस्वमकदाग्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाकान् பக்திராங்கிரேணுபரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோட்டி நித்யம். பெரியாழ்வாருடைய தனியன்கள். குருமுகமனதீத்ய பிராகவேதானசேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கமாதாது காமக ஸ்வசுர அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் விஜகுலதிலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமி. மின்னார்த்தடமதில் சூழ் வில்லிபுத்தோர் என்றொருகால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம். முன்னாள் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம். நெஞ்சமே பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கமெடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று.
ஆழ்வார்களுடைய தனியன். இப்போ வேதத்தினுடைய முதல் இது எப்படியோ ஓம்ன்ற எழுத்து, அதே மாதிரி ஆழ்வாருடைய திருப்பல்லாண்டு பெருமாளுக்கு பல்லாண்டு பாடின அந்த திருப்பல்லாண்டை சேவிப்போம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடிகோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வலமாவினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சார்ங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டுசித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவிந்துரைப்பார் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே. ஆழ்வார் பெருமாளுக்கு பகவானுக்கு மங்களாசாசனம் பண்ணிட்டார். இந்த பெரியாழ்வாரே அந்த அயோத்தி ராமனை என்னென்ன பாசுரங்களால் எப்படி அனுபவிச்சிருக்கார் அப்படின்றத பார்க்கலாமா? அதாவது என்னாதன் தேவிக்கு இன்ப பூயாதாள் அப்படின்ற ஒரு 3ஆம் பத்தில் 9வது திருமொழியில் 6வது பாட்டு 8வது பாட்டு அதில் இந்த மாதிரி அயோத்தியை பற்றியும் அந்த ராமனை பற்றியும் பாடியிருக்கார். அதை அனுபவிப்போம். முடியொன்றி மூவுலகங்களும் ஆண்டு உன் அடியேற்கு அருள் என்று அவன் பின் தொடர்ந்த படியில் குணத்து பரத நம்பிக்கு அன்று அடிநிலை ஏந்தானை பாடிப்பற அயோத்தியர் கோமானை பாடிப்பற. அயோத்தியர் கோமானான சக்கரவர்த்தி திருமகனை அதை சொல்கிறத அயோத்தி அந்த பகவானையும் அயோத்தியும் சேர்த்து கொள்கின்ற திருமுடி சூடி உலகங்களையும் பரிபாலிச்சுட்டு உன் அடியனான எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னுட்டு பெருமாள் பின்பு தொடர்ந்து வந்த ஒப்பற்ற குணங்களோட பரதாழ்வானுக்கு தன் பாதுகைகளை கொடுத்து அன்போடு அருள் செய்த சக்கரவர்த்தி திருமகனான அயோத்தியன் அரசனான அயோத்தி மக்களின் தலைவனும் அன்பருமான ராமபிரானை பாடிப்பற என்று உந்தி பரத்தல் அப்படின்றதில் இந்த பகவானுடைய பெருமைகளையும் அந்த அயோத்தியும் பாடிப்பறன்னு மனசுக்கு சொல்கிற மாதிரி உந்தி பரத்தல்ன்ற தொடரில் இதை சொல்கிறார். அதுலேயே இன்னொரு பாசுரத்தில் சொல்கிறார். தார்கிளம் தம்பிக்கரசீந்து தண்டகம் நூற்றமிழ் சொல் கொண்டு போகி நுடங்கிடை சூர்பனகாபை செவியொடு மூக்கு அவள் ஆர்க்க அறிந்தானை பாடிப்பற அயோத்திக்கரசனை பாடிப்பற. அயோத்தியர் வேந்தனான சக்கரவர்த்தி திருமகனை பற்றி தம்பிக்கு முடிசூடினோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய ராஜ்யத்தை கொடுத்தவன் தன்னை காட்டுக்கு போ அப்படின்னு சொன்ன சித்தனினுடைய கைகை சொல்ல கொண்டு தண்டகாரண்யம் போனவன் அங்கேயே துவண்டையுடையோட மிகவும் காமத்தோடு வந்த சூர்பனகை அவளை காதோட மூக்கு அறுத்தான். அவன் சீதைக்கு பண்ணின துன்பம் தாளாத அவளுடைய காதையும் மூக்கையும் அறுத்தான். அப்படிப்பட்ட அயோத்தியன் அரசனை பாடிப்பற அப்படின்னுட்டு ராமன் பெருமையை உந்தி பரத்தல்ன்ற இதில் சொல்கிறத அடுத்து அதிலேயே காரார் கடலை அடைத்திட்டு இலங்கை புக்கு ஓராதான் பொன்முடி 9 நேரா அவன் தம்பிக்கே நீலரசீந்த ஆராபமுதனை பாடிப்பற அயோத்தியர் வேந்தனை பாடிப்பற. அது மாதிரி நீலக்கடலை அடைச்சிட்டு அதாவது சேது அணை கட்டி லங்கையில் பூந்து தன் வீரத்தை மதியாத அதர்மமான செயல் பண்ணின ராவணனுடைய முடி 10 முடியையும் ஒரே பானத்தினால் அறுத்து அவன் தம்பி விபீஷணனுக்கு முடிசூட்டி அந்த பேரரசான அந்த லங்கராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சவன் அமுதம் போல இனிய ராமனை பாடிப்பற அப்படி ஏற்பட்ட ராமபிரானை பாடிப்பற அப்படின்ட்டு மனசுக்கு சொல்கிறத அதுலேயே
அடையாளங்கள் அந்த பெரிய சிறிய திருவடிக்கிட்ட மோதிரத்தை கொடுத்து சீதைக்கு அடையாளம் சொல்லி சீதையை தேடின்னு வரத்துக்கு அனுப்புகிறார் ஒன்றும். அந்த பாசுரத்தில் நெறிந்த கருங்குழல் மடவாய் நீ அப்படின்னு ஆரம்பிக்கும். நின்னடி ஏன் விண்ணப்பம்னு சொல்லி அடையாளம் மோதிரம் கொடுத்து அடையாளம் சொல்லி அனுப்புவார். அந்த பதிகம் அது. வாரணிந்த முலை மடவாள் வைதேகி விண்ணப்பம் தேரணிந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய் கூரணிந்த வேல் வலவன் குகனோடும் கங்கை தன்னில் சீரணிந்த தோழமை கொண்டதும் ஓரடையாளம். அந்த அனுமன் அடையாளம் சொல்கிறான். ராமன் சொல்லி அனுப்பிச்ச அடையாளத்தெல்லாம் இதில் போய் அசோகவனத்தில் இருக்கிற சீதைக்கிட்ட விஷயத்தை சொல்லி அடையாளமாக மோதிரத்தையும் கொடுத்து சொல்கிறான். அது அந்த பாசுரம் அது. அதாவது அயோத்தி அரசனுடைய பெருந்தேவியை கச்சணிந்த நெஞ்சுடையவளை விதேகனுடைய திருமகளை இந்த விண்ணப்பத்தை செவிசாய்ச்சி கேட்கணும். கூரிய வேலோட கையுமா திரிகின்ற வேடர் தலைவனை குகனோடு கங்கை கரையில் சிங்கிபேரபுரத்தில் தோழமை கொண்டு நீ சகோதரன் இவன், உன் தோழி இவள், உன் தோழன் நீ, நாம் ஐவரானோம் என்று குகனோட தோழமை கொண்டது ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை சொல்லி அந்த அனுமன்கிட்ட மோதிரத்தை கொடுத்து அந்த அடையாளத்தை சொல்கிறார். ஆழ்வார்களும் அயோத்தியும் நம்ம மனத்திற்கினியான்ற அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அற்புதமான எபிசோடாக இன்னையோடைய எபிசோட் அமைஞ்சுது. பெரியாழ்வாருடைய திருப்பல்லாண்டில் ஆரம்பித்து பெரியாழ்வாருடைய பாசுரங்கள், அதுக்கான விளக்கங்கள், அடையாளங்களை எப்படியெல்லாம் ஆழ்வார்கள் சொல்லியிருக்கா, இது எல்லாமே ரொம்ப விசேஷமாக இருந்தது. ஆனால் இன்னும் நிறையா கேட்க வேண்டியது இருக்குது. ஆழ்வார்களும் அயோத்தியும் மீண்டும் நாளை தொடரும். இன்னியோட எபிசோடு நீங்கள் எல்லாருமே நல்லா ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்களுக்கு கதவிருக்ஷா சார்பாக நன்றிகள், நமஸ்காரங்கள். ஒவ்வொரு காட்சியும் எங்கள் கண் எதிர்க்கவே நின்றுட்டே இருக்குது. அவ்வளவு அற்புதமான எபிசோடை இன்னியோட எபிசோட் அமைஞ்சுது. வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ், கதவிருக்ஷாவின் மார்கழி உற்சவம் மனத்திற்கினியாருடைய இன்றைய பகுதியை நீங்கள் எல்லாருமே நல்லா ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த எம்பெருமானும் தாயாரும் நம்ம எல்லாரோடையும் இருந்துட்டு ரட்சிச்சுட்டே இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், லோகக்ஷேமமாக இருக்கணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். தினம் காத்தால மார்கழி மலர் மழலை திருப்பாவை பகுதியை நீங்கள் எல்லாரும் நல்லா கேட்டு ரசிச்சுருப்பீள். குழந்தைகள்லாம் ரொம்ப அழகாக திருப்பாவை சொல்லின்னு இருக்கா, அது எல்லாத்தையும் கேட்டுருப்பீள் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காமல் கதவிருக்ஷாவுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய ப்ரோக்ராம்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க. உங்கள் எல்லாரையும் மறுபடியும் நாளைக்கு காத்தால மார்கழி மலர் மழலை திருப்பாவை நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.